अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनो पद्माक्षनाथरचित्सेनेचरमारमावतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां षड्याङ्गसम्पदां शरणं भवभीतानां षडगोमुनीश्वरं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादे सूक्तिस्वाधीनपतिकां ஸ்ருதிம். இப்படி பாஷ்யக்காரர் அந்திம தசையில் உபதேசம் பண்ண விஷயங்கள் சாஸ்திரியமாக தான் நம்ம வர்த்திக்கணும், அனுக்ஞா கைங்கரியங்களை பண்ணணும். அது போக ஆக்ஞா கைங்கரியங்களை நாம் பண்ணணும் அப்படின்றதும், அனுக்ஞா கைங்கரியங்களையும் நம்மால் முடிந்த வரையிலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அனுக்ஞா கைங்கரியங்கள் சாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். மற்ற அனுக்ஞா கைங்கரியங்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் சாஸ்திரியமாக வர்ணாசிரம தர்மத்தை பண்ணணும் அப்படின்றத வேண்டித்து செய்ய தெரியாமையுமோ அப்படின்னு கேட்டார். அது ஸ்வரூபத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டதுனால நம்முடைய ஸ்வரூபம் என்ன, நாம் எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் எப்படி இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதன்படி நடக்கணும். அதுக்கு சாஸ்திரத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லாததுனால சாஸ்திரத்தில் சொன்ன வர்ணாசிரம கர்மங்களை பண்ணணும். அதுக்கப்புறம்தான் நாம் அங்கே போய் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் இங்கேயே பண்ணக்கூடிய அதனுடைய வெளிச்சிறப்பாக நாம் இங்கேயே பண்ணுறோம். ஆனால் அந்த ஆக்ஞா கைங்கரியங்களை பண்ணச்சே அவரவர்களுடைய பிராரப்த கர்மவசாத்து அது ஒவ்வொருத்தருக்கும் அமையும். அது பூர்ணமாகவோ அபூர்ணமாகவோ குறையுள்ளதாகவோ அப்படி தான் அமையும். ஏன்னா எல்லாருக்கும் சாஸ்திரத்தை அறியக்கூடிய ஞானமோ அதை அனுஷ்டிக்கக்கூடிய சக்தியோ இல்லாதனால. ஆனால் அனுக்ஞா கைங்கரியம் இருக்கு, அந்த அனுக்ஞா கைங்கரியமும் ஞான சக்திகளை உள்ளடக்கினது தான். ஆனால் அது பண்ணினா பண்ணலாம், முடிஞ்சால் இல்லைன்னா பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அனுக்ஞா கைங்கரியங்கள் இதில் எதுவும் அதனால தான் அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில்னு சொல்லி சொன்னேன். யோக்கியத்தை இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா தப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சுது. அதனால் என்ன தெரியுது, ஆக்ஞா கைங்கரியங்களை விடாமல் பண்ணணும். ஆனால் அதை விடாமல் பண்ணுறதுன்றது வரைச்சே அவளுடைய பிராரப்துக்கு தகுந்தா போலே அவளுடைய தேசகால வாசாதிகள், அதே மாதிரி அவளுடைய உதர நிமித்தமான வியாபாரங்கள், அதாவது தன்னுடைய குடும்ப ரட்சணார்த்தமான வியாபாரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வேறுபட்டிருக்கிறதுனால, அவள் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை எல்லாம் வேறுபட்டிருக்கிறதுனால, விசித்திரமாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கிறதுனால இந்த ஆக்ஞா கைங்கரியங்களான வர்ணாசிரம தர்மங்களுக்கு உண்டான ஞான சம்பாதனமோ அந்த அனுஷ்டான வைகரிகளை தெரிஞ்சுக்கிறதோ அதை அனுஷ்டிக்கிறதுக்கு முயன்றாலும் அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் அவளுக்கு இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்டிருக்கிறதுனால அது ஏற்ற குறைச்சலாகவே தான் இருக்கும். அந்த ஏற்ற குறைச்சலாக இருக்கிறதெல்லாம் அது அவரவருடைய கர்மாதீனமாக இருந்து அமையறதுனால அதுக்காக நாம் தேக யாத்திரை கர்மாதீனம்னு சொன்னார். அந்த தேக யாத்திரை கர்மாதீனம்னு சொன்னதுனால அந்த தேகத்தை கொண்டு பண்ண வேண்டிய வர்ணாசிரம தர்மங்களுக்காக நாம் கரையாத நம்ம சக்தி அளவும் அந்த வர்ணாசிரம தர்மங்களை விடாமல், அதாவது அது எம்பெருமானுடைய ஆராதனம், எம்பெருமான் அதனால் பிரீத்தனாராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் முடிஞ்சதை கட்டாயம் பண்ணியே தீரணும். முடிஞ்சதை பண்ணாலே அந்த எம்பெருமான் திருவுள்ள முகப்பன்.
அனுக்ஞா கைங்கரியம்ன்றது சொல்ல தேவை. அனுக்ஞை நீ முடிஞ்சால் பண்ணு, இல்லைன்னா வாய் மூடின்று அப்படின்றதுனால அதில் பண்ணலைன்னா தோஷம் வராது. பண்ண ஆரம்பித்தாக்கா அதையும் சாஸ்திரியமான முறையில் தான் பண்ணணும் அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரர் காட்டினார். ஏன் அனுக்ஞா கைங்கரியத்தை சாஸ்திரியமான முறையில் பண்ணணும்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் எங்கே காட்டினார்னு கேட்க வேண்டாம், தேசிகன் விவரித்தார். இப்போ ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு இருக்குதுன்னா அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர் அப்படின்னு சொன்னார். அனுகூலாளாக இருக்கிறவாளுக்கு தான் இதெல்லாம் சொல்லணுமே தவிர சாஸ்திர உபதேசங்கள்லாம் பகவத்வேஷிகளுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் இப்போ ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னா யார் அனுகூலால் பிரதிகூலால் அனுபயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுபடி நடக்கணும். அதே மாதிரி பகவத் விஷயம். அதே போல் தான் உகந்த திவ்யதேசங்கள் அமுதபடி திருமாலை திருவள்ளக்கெல்லாம் சமர்ப்பித்தா அதனுடைய பிரயோஜனங்கள்லாம் இருக்குது. அது அனுகூலால் அனுபயர் அனுகூலிச்சு வருவாழ்ந்து அவளுக்கு அப்படி தான் இருக்குமே தவிர துவேஷிகளுக்கெல்லாம். அதனால் எல்லா கைங்கரியமும் அனுகூல பிரதிகூல அனுபயர்ன்ற விபாகத்தை முன்னாடி பார்த்து வர்த்திக்கணும்னு சொன்னதுனால அனுஜா கைங்கரியம் மிக முக்கியமாக சாஸ்திரத்தை தழுவியே நடக்கணும். அப்போ ஆக்ஞா கைங்கரியத்துக்கு வேண்டாமா சந்தி சாவித்திரிகம் அப்படின்னா இல்லை. ஆக்ஞா கைங்கரியத்தில் சாஸ்திரத்தை தழுவி நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவரவர்களுடைய கர்மாதீனமாக அவளுக்கு ஞான சக்தியெல்லாம் இருக்கும் இருக்காது. ஆனால் அவளுக்கு எவ்வளோ ஞான சக்தி இருக்குதோ அதுபடிக்கு அதை அனுஷ்டிக்கணுமானதுனால அது கட்டாயமானதுனால அதில் ஏற்ற குறைச்சல் இருக்கும். அனுக்ஞா கைங்கரியம் அப்படி இல்லை. பண்ணுன்னா பண்ணு, இல்லைன்னா இல்லை, முடிஞ்சால் பண்ணு அப்படின்றதுனால அதில் ஏற்ற குறைச்சலுக்கு இடம் இல்லை. அவரவர்களுக்கு யோக்கியத்தைக்கு அளவுக்கு எதை பண்ணலாமோ அதை பண்ணலாமே தவிர எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் தனக்கு யோக்கியத்தை இல்லாத கைங்கரியத்தெல்லாம் அறவே விட்டு ஒழிக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. இதெல்லாம் சுவாமி தேசிகர் அதை பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை சாஸ்திரங்களை கொண்டும் சாஸ்திரங்களில் சொல்லியிருந்தாலும் பூர்வாச்சாரியர்கள் அதை கை கொண்டிருக்காளா அப்படின்னா ஆளவந்தார் ஸ்ரீசுக்திகளை கொண்டும் பூர்வாச்சாரிய அனுமதியும் அப்படி தான் இருக்குது அப்படின்றத காண்பிச்சார். இப்போ தேசிகன் மேலே ஆக்ஞா அனுக்ஞா கைங்கரியங்களை பற்றி கொஞ்சம் நமக்கு காண்பிக்கிறார். அதை நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். ஆக்ஞா அனுக்ஞா விபாகேன ஜிதா சாஸ்திரிய பத்ததி நிகிரஹானுதயாயாத்யா பரா தத்தத் பலாப்தயே. ஆக்ஞா அனுக்ஞா விபாகேன ஜிதா சாஸ்திரிய பத்ததி நிகிரஹ அனுதயாய ஆத்யா பரா தத்தத் பலாப்தயே. ஆக்ஞா அனுக்ஞா விபாகேன ஜிதா சாஸ்திரிய பத்ததி. சாஸ்திரியமான பத்ததி இருக்குதே, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதான விதி, அது ஆக்ஞா அனுக்ஞா விபாகேன ஜிதா. ஆக்ஞா அனுக்ஞா அப்படின்ற பிரிவினால விபாகேன ஜிதா ரெண்டு வகைப்படும். நிகிரஹ அனுதயாய ஆத்யா. ஆத்யா முதலாவதாக ஆக்ஞா விதி இருக்குதே, அது நிகிரஹ அனுதயாயா எம்பெருமானுக்கு நிகிரகம் பிறவாமல் இருப்பதற்கு அப்படின்னு சாய்க்குது. அதான் ஆக்ஞா கைங்கரியம் எம்பெருமானுடைய நிகிரகம் பிறக்காத இருக்கிறதுக்கு. ஏன்னா எது ஆக்ஞை ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு எஸ்தாம் உல்லங்கிய வர்த்தத்தை ஆக்ஞா சேதி மம துரோகி அப்படின்னு மாத்திரம் சொல்ல, மத்பக்தோபி நான் வைஷ்ணவா அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பக்தனாக இருந்தாலும் கூட நான் வைஷ்ணவா, நான் அவன் ஹிருதயத்தில் இருக்க மாட்டேன், அவனையும் என் ஹிருதயத்தில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். எஸ்தாம் உல்லங்கிய வர்த்தத்தை, யார் அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளான ஆக்ஞையை மீறானோ அவன் என்னுடைய ஆக்ஞா சேதி, என்னுடைய ஆக்ஞையை மீறவன், கட்டளையை மீறவன்.
அதனால் மத்பக்தோபி ந வைஷ்ணவாஹா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ஆக்ஞா கைங்கரியத்தை நாம் கட்டாயம் பண்ணணும். ஆக்ஞா கைங்கரியம்ன்றது வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மத்தை பண்ணணும். அந்த வர்ணாசிரம தர்மத்தை பண்ணச்சே முன்னமே சொன்னோம், அதில் ஏற்ற குறைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா நமக்கு ஆயிரம் விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவாளே இல்லை, தெரியாது. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் 1-2 விஷயங்கள் அதை பண்ணுறதுக்கு நமக்கு அதை கிரகிச்சிக்கிறதுக்கு சக்தி இல்லை. அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கு அது அனுஷ்டிக்கிற முறை சரியாக தெரியல. அதுக்கெல்லாம் நம்முடைய பாபங்கள், நம்முடைய நாம் வந்த சூழ்நிலை, எங்கே பிறந்திருக்கோம், எங்கே வளர்ந்துருக்கோம் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் நமக்கு அனுகூலமாக இல்லாதனால, பூர்ணமாக அனுகூலமாக இல்லாதனால நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் நாம் நமக்கு தான் ஒன்றும் தெரியலையே, சந்தியாவந்தனம் ஏதோ அரைக்குறையாக தெரியும், அதை என்னத்துக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லிருக்கிறதுனால உனக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்குதோ அதை தெரிஞ்சுண்டு, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா இருந்தால் அதை தெரிஞ்சுண்டு, அப்போ கூட பூர்ணமாக தெரியாது. ஒரு ஆச்சமனத்துக்கு 1000 நியமம் இருக்குது, ஒரு பிராணாயாமத்துக்கு 1000 நியமம் இருக்குது. இதெல்லாம் நாம் கற்றுண்டு பண்ணுறதுன்றது இந்த ஆயுசில் நடக்கவே நடக்காது. என்ன அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஆக்ஞானத்தினால நம்மால் முடிஞ்சதை கட்டாயம் பண்ணணும். லோகத்தில் உதாரணம் சொல்கிறேன், வாழறவா எல்லாரும் சாதம் சாப்பிட்றான். சாதம் சாப்பிடலைன்னா தரிக்க முடியாது, பிராணம் உயிர் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறா, ஒருத்தர் பழைய சோறு சாப்பிட்றா, ஒருத்தர் புதுசாக சாப்பிட்றா, ஒருத்தர் என்ன பண்ணுறா ஹைஜீனிக் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு அதை தான் சாப்பிட்றா, இல்லைன்னா இதுவாகிடும், உடம்பு கட்டுடும் அப்படின்னு. ஆனால் பழையது சாப்பிட்டு ரோட்டில் பிச்சை எடுத்து, பல வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் கூட 90 வயசு இருக்கான். ஒன்றுமே இல்லாத என்ன ஃபுட் பாய்சன் வந்துடும் அப்படின்னு பார்த்து சாப்பிட்றவாளுக்கும் 40 வயசுலேயே எதனா எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்குது. அதெல்லாம் அவளுடைய பிராரப்த வசாத்து. அந்த மாதிரி தான் இந்த கர்மாவும் யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும். எப்படி சாப்பிட்றது முக்கியமோ, எல்லாரும் ஏதோ ஒன்று சாப்பிட்றா அவளுக்கு கிடைச்சத. அதுபோல் அவளுக்கு கொண்ட ஞானம், எவ்வளோ ஞானம் ஏற்பட்டிருக்கோ, எவ்வளோ சக்தி ஏற்பட்டிருக்கோ, அதுக்கு தகுந்தபடி ஆக்ஞா கைங்கரியத்தை விடாத பண்ணால் இவன் விடாத பண்ணுறான் அப்படின்னு எம்பெருமான் திருவள்ள பத்துவான். இவன் விடாத பண்ணுறான்னு எம்பெருமான் திருவள்ள பத்துவான். இல்லைன்னா இவன் உதாசீனமாக இருந்து சோம்பேறியாக இருந்து இந்த காரியத்தை பண்ணலை அப்படின்னு திருவுள்ளம் நிகிரகம் வரும். அதனால் அனுகிரக அனுதயாய ஆத்யா, அனுகிரகம் பெறவாமல் இருக்கிறதுக்கு ஆத்யா. பரா ரெண்டாவதாக சொல்லப்பட்ட அனுக்ஞா கைங்கரியம் இருக்குதே, அது தத்தத் பல ஆப்தையே, அந்தந்த பலனை பெறறதுக்கு. அனுக்ஞா கைங்கரியம்ன்றது இப்போ கோவிலில் பிரதட்சணை நமஸ்கார, ஸ்ருதி நமஸ்கார கீர்த்தனம் பண்ணுறோம், அதெல்லாம் இது பண்ணுறோம். திருவழக்கு திருமாலை 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி பெருமாளுக்கு நிறைய அமுதுபடி சமைச்சு அன்னதானங்கள் எல்லாருடைய பசியை பிணியை போக்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குது. அந்த பலன்லாம் வரும் அதை பண்ணாக்கா. புரியுதா? அதனால் ஆக்ஞா கைங்கரியன்றது நிகிரகம் ஏற்படாது இருக்கிறதுக்காக நம்முடைய கட்டளையை மீறலை இவனால் முடிஞ்ச வரையில் அந்த கட்டளையை பண்ணிட்டுருக்கான் அப்படின்றது. அனுக்ஞா கைங்கரியம் இதை பண்ணால் இதெல்லாம் பலன் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த பலத்தை பெறலாம். அப்புறம் மேலும் இன்னொரு ஸ்லோகத்தினால சொல்கிறார், அனுக்ஞயா பிரவருத்தே அனுக்ஞயா பிரவருத்தேபி கிரமகோபாதி சம்பவே ஆக்ஞாதிக்ரமः தோஷः ஸ்யாத் நியமः அத்தः துரத்யயः அனுக்ஞயா பிரவருத்தேபி கிரமகோபாதி சம்பவே ஆக்ஞாதிக்ரம தோஷः ஸ்யாத்
நியமஹ அதஹ துரத்யயஹ அனுஜ்ஞயா பிரவருத்தேபி அனுஜ்ஞயா நான் ஆக்ஞா விதியினால் பண்ணலை இந்த ஒரு காரியத்தை. ஆக்ஞா விதியினால் பண்ணலைன்னு ஒரு காரியத்தை அனுஜ்ஞா விதியினால் பிரவருத்தேபி தொடங்கப்பட்ட கைங்கரியத்திலையும் கிரம கோபாதி சம்பவே. கிரமம்னா முறை, கோபாதி தவறு முதலிய குற்றம் நேர்ந்ததுன்னா சம்பவே. அனுஜ்ஞா கைங்கரியம் இது முடிஞ்சாதான் பண்ணுன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறான். பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ. தான் திவ்யங்கள் உடனே நான் அதில் சேரக்கூடாத வஸ்துன்னு சாஸ்திரங்களில் சொல்லிருக்கேன். அந்த வஸ்துக்கள்லாம் நான் போடுறேன். பெருமாளுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறபடிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அம்சேப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டா அதில் கல்கண்டு முந்திரி திராட்சை மாத்திரம் எதுக்கு, பாதாம் பருப்பு மாத்திரம் எதுக்கு, நான் அத்திப்பழமெல்லாம் சேர்த்து அம்சேப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது அனுஜ்ஞையால் தானே பிரவர்த்திச்சிருக்குது, ஆக்ஞா கைங்கரியம் இல்லை. தொடங்கப்பட்டதாக இருந்தாலும் கிரமகோபாதி சம்பவே முறை தவிர்த்துன்னா அந்த குற்றம் நேர்ந்ததுன்னா ஆக்ஞா அதிக்கிரமதோஷா. ஆக்ஞா கைங்கரியத்தை அதிக்கிரமம் பண்ணால் என்ன தோஷம் வருமோ அந்த தோஷம் சாத் இதுலேயும் உண்டாகும். ஏன்னா அத்திப்பழம் கூடாதுன்னு சொல்லிருக்கு, சாஸ்திரத்தில் நிஷேதம் பண்ணிருக்கு. அதுவும் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே கடையில் விற்கிறான். அப்புறம் பஞ்சாமிரத்துக்கு பழங்கள்லாம் நிறைய வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னால் சாத்துக்குடி, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் அப்படின்னு போடுச்சு. நான் இந்த பழமெல்லாம் எத்தனையோ சரி அது இதுலாம் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்துக்கு மீறிட்டு தான் ஆகும். அது அனுஜ்ஞையால் தான் நீ ஆரம்பித்தேன். ஆனால் அதில் ஆரம்பிக்கிச்சு எது கூடுன்னு சொல்லிருக்கோ அதை தான் பண்ணணும், கூடாதுன்னு சொல்லிருக்கிறத பண்ணக்கூடாது. இது அனுஜ்ஞா கைங்கரியம் தானே, இதுக்கு ஒன்றும் தோஷம் வராது, பண்ண வரையில் பலன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தருக்கு தீர்த்தம் கொடுக்குறோம், தண்ணீர் பந்தல் வைக்கிறோம், அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் போகிறோம் விஷமான வஸ்துக்கள் எதனா கலந்து போச்சுன்னா அது மொத்தம் விபரீத பலனை தரும். அதை சாப்பிட்டவாளுக்கெல்லாம் வாந்தி பேதி மயக்கம் அதெல்லாம் வரும். அது போல தான். அதனால் நீ அன்னதானம் பண்ணுறேன்னா சுத்தமாக தான் அவளுக்கு போடணுமே தவிர ஏனோ தானோன்னு, அதாவது ஈயம் இல்லாத பாத்திரத்தில் வச்சா கல்மிச்சு போகிறதுன்னு சொல்கிறாள், அந்த கண்டாமினேஷன்லாம். அப்புறம் ஊசி போச்சு காற்றால் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஊசி போகிறது ஒரு பதார்த்தம் நாளே அவரில் நித்தியம் நன்னா இருக்கும். அது என்ன, நம்ம அனுப்பியாக இருந்தாலும் பண்ணுறோம், தர்மத்துக்கு தானே சாதம் கொடுக்குறோம், கொடு அப்படின்னு ஊசி போன பதார்த்தத்தை கொடுக்கலாமா, கொடுக்கூடாது. அதனால் நீ அனுஜ்ஞா கைங்கரியமாக தொடங்கினாலும் ஆனால் அதில் முறையை மீறினேன்னா ஆக்ஞா கைங்கரியத்தில் என்ன தோஷம் வருமோ முறையை மீறினா அந்த தோஷம் வரும். ஆக்ஞாதிக்கிரமதோஷ சாத் நியமஹ அதஹ துரத்யயஹ. அதஹ அதனால் நியமஹ நான் சாஸ்திரத்தில் உள்ள கட்டுப்பாட்டை துரத்யயஹ மீறவே முடியாது. நான் கோவிலில் போய் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் பண்ணுறேன். பிரத்யக்ஷமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டால் தோஷம் இருக்குது அப்படின்றத இன்னைய வரையில் சாஸ்திரஜெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு எதனா இது பண்ணால் கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தனுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி தோஷம்னு சொன்னால் அது அவனுக்கு பிராயசித்தம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அந்த பிராயசித்தாதிகள் பண்ணால் கூட அவன் தன் வரையில் தோஷத்தை போக்கினவன் ஆவானே தவிர பங்கி பாவனம்னா பல பேர் மத்தியில் அவன் கைங்கரியம் பண்ணுறது. அதாவது இப்போது அவன் கோஷ்டிகளாம் பரிமாறுறது,
அந்த மாதிரி இப்போ கோவில்களில் உள்கைங்கரியம் மடப்பள்ளியில் தளிகை பண்ணுறது, மடப்பள்ளியிலேருந்து பெருமாளுக்கு தளியை எடுத்துன்னு வந்து சேர்க்கிறது அப்படின்றது தான் சமர்ப்பிக்கிறது அப்படிலாம் இருக்குது. கோவில்களில் அக்ரஹாரத்தில் இருக்கிறவாள்லாம் பிராமணாலாம் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு பெரிய காரியம் இருந்துச்சு. அது அப்படியே அக்ரஹாரத்தில் சுத்தமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அக்ரஹாரவாசிகள்லாம் விடுவா. நேத்தமாக ஒருத்தர் தளி பண்ணுறவர் இருந்தால் கூட விசேஷ காலத்தில் இவெல்லாம் போய் பண்ணுவாள். ஆனால் மாதிரி நானும் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு தோஷம் இருக்குது. அந்த தோஷத்துக்கு பிராயசித்தம் பண்ணால் நாம வரையில் சுத்தமாகும். ஆனால் பங்கி பாவனம்னு பேர். பங்கி பாவனம்னா பலருக்கு இது பண்ணுற மாதிரி. அதனால் அந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. அப்போது எனக்கு என்ன தோஷம், நான் தான் பிராயசித்தம் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி அந்த அனுக்ஞா கைங்கரியமான கோவிலில் போய் தளிகை பண்ணுறது. அது இது இப்போது சில கோவில்களில் அமுதுபடியெலாம் விட்டால் நித்தியப்படி தளிகை பண்ணுறவா இருக்காளே, அவள் என்ன பண்ணுவான்னா அந்த கோவிலில் ஒரு முறை இருக்கும். சில கோவிலில் அவள் தான் பண்ணணும்னு இருக்கும். சில கோவில்களில் இவள் அக்ரஹார வாசிகளாக இருந்து சுத்தாளாக இருந்தால் பிராமணாளாக இருந்தால் அவளே போய் தளிகை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச 2 சன்னதி ஐஷிங்கருடைய சன்னதி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ராகவன் சன்னதியில் அந்த தளிகை பண்ணுறவாளை தான் பண்ணணும், அங்கே இருக்கிறவா தான். தேவப்பெருமாள் சன்னதியில் அப்படி இல்லை. அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாகவதாளாக இருக்கக்கூடிய அவள் போய் அனுமதி வாங்கிட்டு தளிகை பண்ணுவாள், பெருமாளுக்கும் கொண்டு சமர்ப்பிப்பாள். அது அவள் வச்சுட்டுருக்க வழக்கம். இப்போ அந்த காஞ்சிபுரத்தில் போய் நானும் பிராமணன், நானும் இதுதான், நானும் 12 தினம் பண்ணிட்டுருக்கேன், குடிமை வச்சுட்டுருக்கேன், சர்வாம்சம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நாம் போய் கைங்கரியம் பண்ணலாமோ? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னா நமக்கு ஒரு தோஷம் இருக்குது. அப்போது அது அந்த கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அந்த ஆக்ஞையை மீறக்கூடாது, அந்த ஆக்ஞையை மீறக்கூடாது. அதுதான் அதா நம் சாஸ்திரத நியமஹா துரத்தியா, அந்த நியமத்தை மீறவே முடியாது அப்படின்னு சாய்கிறார். அனுஜ்ஞயா பிரவருத்தேபி கிரமகோபாதி சம்பவே ஆக்ஞாதிக்ரமதோஷ ஸ்யாத் நியமோதா துரத்தியா. அதனால் இப்படி இருக்குது அப்படின்றத சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் ஒரு 2 ஸ்லோகத்தினால நன்னா காண்பிச்சிருக்கார். அதனால் ஆக்ஞா கைங்கரியத்தை முடிந்த அளவு பண்ணணும். நாம் எவ்வளோ நமக்கு அது குறையாளனா நாம் பண்ணால் கூட, ஏன்னா அது கட்டாயம் பண்ணணும். அதனால் அதை பண்ணணும். அதான் சாப்பிட்ற உதாரணம் சொன்னேன். நன்னா ஹைஜீனிக்காக ரொம்ப நரிஷ்டு ஃபுட்டாகவும் சாப்பிட்றான், ஒன்றுமே இல்லாத சாதமும் சாப்பிட்றான். அதாவது சாதம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடுது அது இதுன்னு சாதத்தெல்லாம் குறைச்சிட்டு டாக்டர் அட்வைஸ் படிக்கு காய்கறியே சாப்பிட்றவன் இருக்கான். ஆனால் காய்கறியே பார்க்காத இந்த அரிசியை சாப்பிட்டா தோஷம் வரும்னு சொல்கிறானே, அதுவே காய்கறியே இல்லாமல் அந்த அரிசியிலேயே சாத்தையே சாப்பிட்டுருக்கான். வெறும் மோர் சாதம், அதுக்கு ஒரு ஊறுகாய் தொட்டுண்டு எப்படியோ அந்த மாதிரி சாப்பிட்றான். அதனால் ஆக்ஞா கைங்கரியத்தை விடாத பண்ணணும். அதில் ஏற்ற குறைச்சல் இருந்தாலும் அனுக்ஞா கைங்கரியத்தை முடிஞ்சால் பண்ணலாம். ஆனால் அப்பவும் சாஸ்திர முறையை மீறக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதை பாஷ்யக்காரெலாம் சாதித்த திருவுள்ளத்தை அடியுறுத்தி இப்படி 2 ஸ்லோகங்கள்னால, இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்குது, இந்த ஸ்லோகம் வரையில் நாம் வச்சு, அதனால் இப்படி 2 ஸ்லோகங்கள் ரத்ன கச்சிதமாக நமக்கு சாதிச்சிருக்கார். அதுபடிக்கு நாம் ஆக்ஞா அனுக்ஞா கைங்கரியங்களை நன்னா பண்ணி எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு பாத்திரராக இருக்கணும். கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமாதிவன்ஷடோபாதி நித்யர்யான் பஜேன் ஸ்ரீரங்கபூஷடீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.